உங்களோட கடையில இதுதான் நல்ல டேஸ்டா இருக்கும், எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? எங்களோட சிக்னேச்சர் டிஷ்னா நான் நாசி தந்துடுவேன். நாசிதா. உள்ளுக்கு ஆம்பியன்ஸ் பாருங்க, நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரன் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா யாழ்ப்பாணத்தில் இலுப்பேடி சந்தியில் நிற்கிறேன். அதுவும் இந்த மில் ஒன்று இருக்குது, இந்த இலுப்பேடி சந்தியோடைய ஒரு மில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கடையை தான் இன்றைக்கு ஃபுட் ரிவ்யூ செய்ய வந்துருக்கிறேன். அருவி பிஸ்ட்ரோன்னு சொல்லி இப்போ நான் ஒரு 4 மாதமாக இந்த போஸ்ட்டுகள் அதில் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். யாழ்ப்பாணத்துலேயும் கொழும்புலையும் எனக்கு அதிகமாக தெரிஞ்ச கடையில், நான் அடிக்கடி போன கடையெல்லாம் இதுவரையும் காட்டியிருக்கிறேன். அது முடிஞ்ச பிறகு தான் மற்ற கடைகளுக்கு போய் ரிவ்யூ பண்ண தொடங்கினார். அதோட இடையக்குள்ள அந்த புது கடைகள் வந்த நேரம் அந்த புது கடைகளுக்கு போய் ரிவ்யூ போட்டிருந்தேன். அதில் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறேன். நீங்கள் சாப்பாடு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம், விலைகள் என்ன மாதிரி என்றெல்லாம் போயிட்டு நாங்கள் பார்ப்போம். அதோட டேஸ்ட், முக்கியமான விஷயம் சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருக்குன்றது தான். டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னா ஓகே. நான் 4 மாதம் ஆகிட்டு அதே டேஸ்ட் மெயின்டைன் பண்ணுறாங்களா என்ன போன ஒரு சில பேர் சொல்லி நான் நல்லா இருக்குன்னு சொல்லி, அப்போ என்ன மாதிரி இன்னொரு ட்ரை பண்ணிட்டு விடிய 11 மணிலேருந்து இரவு 11 மணி மட்டும் இந்த கடை இருக்கும். போன் அடிச்சு கொண்டே போனார் ஒருத்தர் அந்த சந்தியில நிற்கிறதுக்கு சார். சரி வாங்க நாங்கள் போ. இதுதானே அந்த கடை, அருவி பிஸ்ட்ரோ. இதுல முதல் வேற கடைகள் வந்து பார்த்துருக்குறேன் நான். இந்த கடை இப்ப தொடர்ந்து இருக்குது. அதோட முதல் உள்ளே போயிட்டு தான் வந்தேன்னா இன்டீரியர் நல்லா இருக்கு. வாங்க அப்படியே போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, உள்ளுக்கு ஆம்பியன்ஸ் பாருங்க, நல்லா இருக்கு. இன்டீரியர் ஒர்க் நல்லா பார்த்துருக்குறாங்க. இந்தியாலையும் ரூம் சின்ன சின்ன இடங்கள் இருக்கு பாருங்க. இப்போ இது நீங்கள் ஃபேமிலியாக இல்லாட்டி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் செட்டாக டீ பார்ட்டி வாங்கி வரீங்கன்னா இது எடுக்கலாம் வேண்டாம், உங்களுக்கு ரூம் பண்ணுறதால ஈஸி. அதே மாதிரி இங்காலேயும் ஒரு இடம் இருக்குது பாருங்கள். இது கூடுதலாக இந்த ஆஃபீஸ் ஆக்களுக்கு நல்லா இருக்கும், ஒரு மீட்டிங் மாதிரி போட்டுட்டு இருக்கிறது. ஆனால் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறதா இருந்தால் தான் சரி. இது 2 ஸ்டாஃப் ஒன்லி. ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடங்களும் வடிவாக செஞ்சுருக்கேன். இந்த இன்டீரியரும் நல்லா இருப்பாங்க, அந்த பெரிய கடைகள் மாதிரியே உள்ளுக்கு வடிவாக டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா மெனு கேட்டிருந்ததான் வந்துருக்கு, இருக்கா பார்ப்பேன். இங்கே இந்த அப்படைசர் அதில் எல்லாமே மெயினாக இந்த ரைஸ் அதில் எல்லாமே என்ன விலைன்னு பார்ப்பேன். ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் 960, எக்குன்னா 680, சிக்கன் 960, வெஜ்ஜில் பன்னீர் 980, இறால் 1180, சீ ஃபுட் 1500. மற்றது நூடுல்ஸ் அதில் இருக்குது, தாய் நூடுல்ஸ் இருக்குது, பஸ்தா ஐட்டங்களும் இருக்குது. புட்டுக்கொத்து இருக்குது மெயினாக. இடியப்ப கொத்து, புட்டுக்கொத்தில் இந்த கொம்போ, அது புட்டு கொம்போ. இது புட்டு கொத்து, இது புட்டு கொம்போ. நீ சாப்பாடோட விட்டுட்டு வேற விட்டு என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். உங்கள்கிட்ட இந்த மத்தியான சாப்பாடு 450 சொன்னாங்கன்னு போட்டிருக்கீங்க, அது மிரக்கறியா இல்லாட்டி மச்சது? வெஜ்ஜில் வெஜ் 450 450. இப்போ மீன் மீன் சிக்கன் அதில் எல்லாம் என்ன மாதிரி? மீன் 550, சிக்கன் 650. சிக்கன் 650. சங்கரி பீஃப் 1300. மட்டன் மட்டன் வந்து 1500. 1500. ப்ரான்ஸ் 1100. ஒரு ஆள் 1500. இப்போ
உங்கள் கடைக்கு நார்மலாக வந்து இந்த நல்லா ஓடுறேன்னா என்னென்ன சாப்பாடு ஓடும்? நம்மளதுல நாசி கொரியன் ரைஸ். நாசி குறைவும் கொரியன் ரைஸ். நீங்கள் உங்களோட கடையில இதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? எங்களோட சிக்னேச்சர் டிஷ்னா நான் நாசி தந்துடுவேன். நாசி தான். இப்போ அதே ட்ரை பண்ணி பார்ப்போம். நாசி சீ ஃபுட்டா இல்லை சிக்கன்? அது உங்களோட சாய்ஸ். பேசிக் நாசியில் ரெசிபி நல்லா இருக்கும். அது நம்ம இன்க்ரீடியன்ஸ் அது உங்களுக்கு என்னத்துக்கு உங்களை சாப்பிட பிடிக்குதோ நீங்கள் அதை சிக்கனோ பீஃபோ மட்டனோ இல்லை ஏபி ஸ்பெஷலான ஒன்று இருக்குது. அது ஃபுல்லாக சீ ஃபுட் ஃபுல்லாக கொடுக்கும். ஓகே. சீ ஃபுட்டோட சேர்த்து சிக்கன் வராது, சீ ஃபுட்டும் மட்டன் இல்லை பீஃப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களோட சாய்ஸ். அடிஷனாக ரெண்டில் ஒன்று சூஸ் போடலாம். அது என்ன விலை வரும்? அது 2600. 2600. அதுக்கு வந்து ஒரு ஃப்ரை சிக்கன் லெக் உண்டு, ஒரு ஜம்போ சோசேஜஸ் உண்டு, டபுள் எக்கில் போட்டு ஒரு ஓம்லெட் உண்டு. விளம்பரம் இதுவும் இவ்வளவும் அடிஷனல் ஆகும். அதோட சேர்த்து மட்டன் சீ ஃபுட் சிக்கன் இவ்வளவு வரும். சிக்கன் வராது, மட்டன் ஒரு பீஃப் வந்து உங்களோட சாய்ஸ். அது சீ ஃபுட் மட்டன் சீ ஃபுட் ஃபுல்லாக வரும். ஓகே. அப்போ நான் நாசியே ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் போயிட்டு ஓட பண்ணி நான் நாசி ஒன்றும் சைட் டிஷ் ஒன்றையும் எடுத்துட்டு என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் நாசி ஓட பண்ணிக்கலேயே உங்களுக்கு அன்னாசி பழம் போடுறதா வேணாமான்னு கேட்கணும். அதே மாதிரி ஸ்பைஸ் கூடவாக இருக்கும், பிரச்சனை இல்லையாண்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் முதலே சொல்லினோம். இப்போ உங்களுக்கு ஸ்பைஸ் குறைவாக வேணுமென்றாலும் நீங்கள் முதலே சொல்லி போட்டு அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடோட பண்ணலாம். இப்போ எங்கட நாசி குறைங்க வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படி இருக்கு. நல்ல ஒரு ரெப்பாக இருக்குது. என்னென்னா நாசி குறைங்க வந்து மலேசியா சிங்கப்பூர் டிஷ் தான். அவங்க வந்து நல்ல உரைப்பாக தான் அது விரும்புவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்ல உரைப்பாக இருக்கு. நல்ல உரைப்பாக அதோட இந்த செத்தல் மிளகாதுகள் இதை போட்டிருக்காங்க. அன்னாசியும் போட்டிருக்கு. இங்கே சாப்பிட்ட நாசிகளுக்குள்ள இது ஒரு நல்ல நாசி. பழம் சேர்த்துட்டு சாப்பிடுவோம். நாசி குறைங்களோட சைடாக நாங்கள் கொட்படை கட்டுற ஃபிஷ் எடுத்தோம்னா இதுக்கு ஒரு சில இல்லை சிலோனிஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் நான் சொல்லியிருக்கேன். கொட்படை கட்டுற ஃபிஷ் வந்து இந்த பிடிச்ச சைட் டிஷ்ஷெலாம் வந்து இங்கே என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். நாசி குறைங்களுக்கு 10க்கு நான் 7 ரூபா கொடுப்பேன். டேஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ அடுத்தது கொட்படை கட்டுற ஃபிஷ் ட்ரை பண்ணி பார்ப்பேன். நார்மலாக ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு என்னென்னா கொட்படை கட்டுற ஃபிஷ் சொல்லியிருந்தேன் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். இது கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. ஆனால் வெளியிலையும் நல்ல அந்த பிரெட் க்ரம் போட்ட மைசில் அது நல்லா மொறுமொருன்னு இருக்கும். இதையும் இதோடு சேர்த்து ட்ரை பண்ணி பார்ப்போம்.
எல்லாமே சீ ஃபுட் ரைஸோட இது எடுக்கிறது. இன்னைக்கு நாசி குரங்கோட எடுத்தது. அது நாசி இந்த உரைப்பு தான் தெரியுது, இது தெரியல. இதுக்கு நான் ஒரு 10க்கு 6 அப்படி கொடுப்பேன். ஆனால் டேஸ்ட் நல்லா அந்த என்ன சொல்ல வெளியில இன்னும் நல்ல முருகலாக இருந்தா பெட்டரெல்லாம் மட்டும் அதுதான் பழமையான அந்த பட்படகல் ஃபிஷ். இது நார்மலாக டேஸ்ட் ப்ரைஸ் நல்லா இருக்குது. அந்த வெளி இது அவ்வளோ சிம்பிளாக இருக்குது. அதால நான் 6 இல்லை ஒரு 6.5. இங்கே இன்னும் டைம் நன்னாம சாப்பிட்டு இருக்கீங்கன்னா அவே டைம் சாப்பாடு என்ன மாதிரி இருக்குன்னு கேட்பேன். வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. என்னென்ன ஆர்டர் பண்ணீங்க? எப்படி இருக்குது சாப்பாடு? நான் பட்டர் நானும் பீஃப் கிரேவியும் ஆர்டர் பண்ணோம். இந்தியன் ஃபுட் சாப்பிடணும்னு நாங்கள் 2 பேரும் பேசிக்காக இந்தியாவிலேருந்து வந்தாக்க தான். ஸோ இந்தியன் ஃபுட்டுக்கு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஆல்ரெடி எங்களோட கொலீக்ஸ் ஒரு ஆள் சஜஸ்ட் பண்ணி தான் வந்தோம். நாங்கள் ஃபுட் நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ. நீங்கள்? நல்லா இருக்கும். நன்றி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். அந்த அண்ணா மேலும் சாப்பாடு நல்லா இருக்குன்னு தான் சொன்னது. இப்போ என்னென்னா பொட்படகல் ஃபிஷ் டேஸ்ட்டுக்கு அந்த ரேட் கொடுக்குறேன். அந்த படி டெக்ஸ்சர் அது எல்லாம் சேர்த்து தான் கொடுத்தேன்னா டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த கனவா நல்லா பொரிஞ்சு உள்ளுக்கு அந்த அவிஞ்சு சரியான பதத்தில் அவிஞ்செல்லாம் இருக்குது. டேஸ்ட் வைஸ் ஓகே. அந்த பதத்தை அது அவைகிட்டே சொன்னேன், நான் இந்த பதத்தை மட்டும் மாற்றுங்கன்னு சொல்லி அவையும் ஓகேன்னு சொன்னேன். இனி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். மறக்காமல் பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமர்த்துங்க. சாப்பாடு வீடியோ மட்டும்தான் இந்த சேனலில் இப்போ ஓடிட்டுருக்கு. மற்ற வீடியோக்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா அந்த மீனவர்களோட பிரச்சனை பற்றி அது கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா அவைக்கு உதவியாக இருக்கும். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.